சார், இப்ப அண்ணாமலை மாற்றப்படுறாரா? அத பத்தின தகவல் என்ன? தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. நயினார் டெல்லிக்கு போயிருக்காரு. அண்ணாமலையும் போய் அமித்ஷாவ பார்த்துட்டு வந்ததா தகவல்கள் வந்திருக்கு. உண்மையிலே அது மாற்றப்படுற நிலைமைக்கு தமிழக பாஜக நகருதா? அண்ணாமலை மோடிக்கு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன், பெரிய அசெட்டு. தமிழிசை 3.7% வச்சிருந்த கட்சியை 5 ஆண்டுகளில் அண்ணாமலை தலைமையேற்று 3 மடங்குக்கு மேலே கொண்டு போயிட்டாரு. அண்ணாமலை தான் லீடர். அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் மற்ற யாரும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பெரிய ஆளு. இப்ப கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்க முடியாது. 2026க்குள்ள ஒரு கூட்டணி வேணும் அப்படின்னா, தலைமை மாற்றப்படணும் அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கவங்களே பேசுறாங்களே. அவங்கெல்லாம் நோட்டா கீழே போன தமிழிசையின் ஆதரவாளர்கள். இதெல்லாம் அந்த கோஷ்டிகள் தான். அது வெத்து கோஷ்டிகள், வெட்டி கோஷ்டிகள். இவர் 2 மடங்குக்கு 3 மடங்கு கட்சியை உயர்த்தி ரெட்டலையை பல இடங்களில் 3வது தள்ளி இன்னைக்கு 2வது இடம் தமிழ்நாட்டில் யாரு? என்டிஏ கூட்டணியா அதிமுகங்கிற அளவுக்கு அதிமுக உயர்த்தி வச்சுட்டு இருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் கூட ரொம்ப தெளிவாக போய் தன்னோட கூறிய அறிவால, புத்திசாலித்தனத்தால் லெப்ட் ஹேண்டில் எடப்பாடி பழனிசாமியை டீல் பண்ணி, லெப்ட் ஹேண்டில் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணி, அவரெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவருங்க. அவர் திமுகவுக்கு பி டீமுங்க, திமுகவுக்கு ஆளுங்க. அவர் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போகுங்க, நமக்கு வரக்கூடிய ஓட்டு நமக்கு வருமுங்கன்னு டீல் பண்ணி 29% வாக்கெடுத்து 57 பூத்தில் உதயசூரியனோட மாம்பழத்தை அதிகம் பெறக்கூடிய அளவுக்கு வியூகம் அமைச்சு, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு நிரூபித்தவர் அண்ணாமலை. சீமான் தான் அதில் ஏமாந்தார். ஏமாறல, அவருக்கு அது காட்ஸ் கிரேஸ். அவர் தப்பிட்டார். இதில் ஏமாறாமல் பொதுத்தேர்தலில் ஏமாந்துருப்பாருன்னா சீமானுக்கு அரசியலே முடிஞ்சிருக்கும். இதில் ஏமாந்தனால கடவுள் அருளால் அண்ணாமலையோட வீகமும் அதில் துணை நிற்குது. கடவுள் அருளால் சீமான் அதில் தப்பிட்டார். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் சீமானை எதிரியாக நினைக்கல. அண்ணாமலை அண்ணன்னு சொல்லி கட்டி பிடிச்சி நம்ம கூட வரணுங்கிற ஒரு பாசத்தில் இருக்கிறேன். ஏன்னா மோடி சீமானை எப்படி வியூ பண்ணுவாருங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும், எனக்கு தெரியும். மதிப்பு இருக்குன்றீங்களா மத்தியில? சீமானுக்கு மோடி கிட்ட மிகப்பெரிய மதிப்பு இருக்கு, மிகப்பெரிய மாதிரி. இதை சொன்னா பிஜேபியில் எங்க இருக்கும்னு பாதி பேர் தீயில மிதிச்ச மாதிரி அப்பா இருக்காங்களே, எப்படி அது இருக்கா? இன்னைக்கு கூட சீமான் ராமர் கோயில் அந்த இதுல விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு, கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. மதுரையில அயோத்தியாவில் தோத்ததை வச்சு விமர்சனம் பண்ணியிருக்காரு. பூரியில் ஜெகநாதர்னு சொல்லுவாங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது போயிட்டு தான் இருக்குது. பட் மோடி சீமான் மீது மிகுந்த மதிப்பு கொண்டவர்னு எனக்கு தெரியும். பர்சனலி ஐ நோ இட். அவங்க தெளிவா பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இந்தியா ஃபுல்லாக எல்லா கட்சிகளும் பலையனாகும் போது சீமான் எப்படி டபுள் மடங்கு வந்துட்டாரு, அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி அசம்பிளினா 3 மடங்கு போவார, அவர் சொல்றது கரெக்டாக இருக்குன்னா அவங்க வியூ பண்ணுறாங்க. அவங்க மாநில தலைவர்கள்ட்டையும் அது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ணாமலை 2029 மோடிக்கு இங்கே ஸ்வீப் பண்ணி அதிக சீட்டு கொண்டு வரதுக்கு எப்படி 2026 பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தக்கூடிய விகத்தை பண்றாரு. இப்போ அண்ணாமலை தான் இங்கே இருக்க போறாரு அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க டெல்லி தலைமை. அண்ணாமலை தான் தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்தவர். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி, மோடியை டிச் பண்ண எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி பச்சையை வளர்த்துட்டு இருக்கக்கூடியவர் அண்ணாமலை.